வாருங்கள், ஆண்டவரையே தொழுவோம். தேவமாதாவின் கடைசி வியாகுலங்களை தியானிப்போம். கன்னிமாமரி பட்ட வியாகுலங்கள் எவ்வளவென்று ஆராய்ந்து பார்க்கிறது. இயேசுநாதர் தம்மை பலியாக திவ்ய பிதாவுக்கு ஒப்புக் கொடுக்கும் காலம் வந்துற்றபொழுது தம்முடைய தாயாகிய கன்னி மரியாயிடத்தில் வந்து, நான் மனிதரை மீட்கும் பொருட்டு சாகப் போகிறேன் என்று சொல்லி உத்தரவு கேட்டுப் போனார். தேவமாதாவோவெனில் கொடிய யூதர் தமது திருமைந்தனை கொல்லுவார்களென்று மகா துக்கத்தோடு இருந்து மறுநாள் அவரை இன்னும் ஒரு முறை காண வேண்டுமென்று வெளியிலே புறப்பட்டு போனார்கள். அப்பொழுது தமது மாசில்லாத குமாரன் துஷ்ட மனிதனைப் போல பின்கட்டு முறையாக கட்டப்பட்டு எருசலேம் பட்டணத்தின் தெரு வீதிகளில் இழுக்கப்பட்டதையும் அவர் பேரில் சொல்லப்பட்ட பொய் சாட்சிகளையும் அவருடைய திருச்சரீரம் 5000 அடிபட்டு இரத்தத்தினால் வேறுபட்டிருக்கிறதையும் கொடியவனான பிலாத்து என்பவன் அநியாயமாக தீர்ப்பை சொன்ன பிறகு இயேசுநாதர் சிலுவையை சுமந்து கபாலமலைக்குப் போகிறபொழுது சுமத்தப்பட்ட சிலுவையின் பாரத்தை தாங்காது சோர்ந்து களைத்து தரையில் விழுந்ததையும் மலையில் சேர்ந்து 2 கள்ளருக்கு நடுவில் சிலுவையில் அறையுண்டு 3 மணி நேரம் அவஸ்தையாயிருந்து பாவிகளுக்காக கடின மரணத்தை அடைந்ததையும் கண்டு தேவமாதா அனுபவித்த வியாகுலப் பெருக்கமானது வேத சாட்சிகள் எல்லோரும் பட்ட கொடூரமான வேதனைகளை விட 1000 மடங்கு கொடூரமாயிருந்தது. அப்பேற்பட்ட வியாகுலமானது மனிதர் செய்த பாவங்களினால் உண்டானதென்பது நிச்சயம். ஆகையால் பாவத்தின் மேல் மெய்யான மனஸ்தாபத்தை உங்கள் மனதில் வருவிக்க வேண்டுமென மன்றாடுவீர்களாக. அவற்றின் முகாந்தரம் என்னவென்று ஆராய்ந்து பார்க்கிறது. தேவமாதா அவ்வளவு வியாகுலம் அனுபவித்ததற்கு முகாந்தரம் என்னவென்றால், மகா கொடிய பாடுகள் பட்ட தமது குமாரனாகிய இயேசுநாதருடன் வேதனை அனுபவிக்கும்படியாகவும் அன்னைக்கு மோட்ச இராட்சியத்தில் அதிக பாக்கியம் கிடைக்கும்படியாகவும் அன்னையை பார்க்கும்பொழுது மனிதர் தங்களுக்கு ஏற்படும் துன்பம் அனைத்தையும் பொறுமையோடு அனுபவிக்கும்படியாகவும் 3 முகாந்தரங்களினால் சர்வேசுரன் தேவமாதாவுக்கு அதிக வியாகுலத்தை அளிக்க திருவுள்ளம் கொண்டார். ஆகையால் இவ்வுலகில் பிறந்த நாள் முதல் மரிக்கும் வரையிலும் சொற்ப குற்றமுதலாய் கட்டிக்கொள்ளாத தேவமாதா வியாகுல சாகரத்தில் அமிழ்ந்திருக்கையில் நீச பாவிகளான மனிதர் மட்டும் ஏகாவது துன்பப்படும்போது குறைப்படுவானேன்? தனது சிலுவையை சுமந்து என்னை பின் செல்லுகிறவன் மோட்சமடைவான் என்று இயேசுநாதர் திருவுள்ளம் பற்றினார். தனது சிலுவையாகிய துன்பம், நோவு முதலான நிர்பந்தங்களை பொறுமையில்லாமல் அனுபவிக்கிறவன் மோட்சத்தை அடைவது அரிது என அறிந்து பொறுமை என்னும் புண்ணியத்தை தர வியாகுல மாதாவை பார்த்து மன்றாடுவோமாக. அவற்றை எப்படி அனுபவித்தார்கள் என்றும் ஆராய்ந்து பார்க்கிறது. சிலுவை அடியில் நிற்கும் வியாகுல மாதாவிடம் விளங்கின புண்ணியங்களை ஆராய்ந்து பார்க்க கடவோம்.
வேத சாட்சிகளின் இராக்கினியான கன்னி மரியாயே சிலுவையில் அறையுண்டு மரண அவஸ்தைப்படுகிற இயேசுநாதரோடு கூட இருக்கிறபொழுது அவர் மாசில்லாதவரென்றும் அவர் பேரிலிட்ட தீர்வை அநியாயமான தீர்வை என்றும் அவரை கொல்லுகிற யூதர்கள் பெரிய பாதகம் கட்டிக்கொள்கிறார்கள் என்றும் அறிந்திருந்தாலும் அப்பேற்பட்ட அநியாயத்தின் மேரில் முறைப்படாமல் தேவ சித்தத்துக்கு கீழ்ப்படிந்து தமது பிராணனை பார்க்க அதிக உருக்கமாய் தாம் சிநேகித்த தமது நேசகுமாரனை மனிதர் இரட்சணியத்துக்காக தேவநீதிக்கு ஒப்புக் கொடுத்தார்கள். அவ்வேளையில் கன்னிமரியாள் அனுபவித்த வியாகுலப் பெருக்கம் எவ்வளவென்று கேட்டால், அந்த வியாகுலத்தை உலகத்திலிருக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் சர்வேசுரன் கொஞ்சம் கொடுக்க சித்தமானால் எல்லாரும் சாவதற்கு போதுமென்று வேதபாரகர் எழுதி வைத்திருந்தார்கள். ஆகையால் உங்கள் ஆத்துமத்துக்காக அப்பேற்பட்ட வியாகுலத்தை அதிசயமான பொறுமையோடு அனுபவித்தவர்களுமாய் மனிதர் பேரில் வைத்த அளவு கடந்த பாசத்தினால் உங்களுக்காக தமது குமாரனை பலியாக ஒப்புக் கொடுத்தவர்களுமாயிருக்கிற தேவமாதாவின் பேரில் முழு நம்பிக்கையாயிருந்து பாவத்தால் இனி துன்பம் வருவிக்காமல் புண்ணியத்தை செய்து உகந்த பிள்ளைகளாக கடவீர்களாக. செபம். வியாகுலமாதாவே, சிலுவையிலிருந்து இயேசுநாதர் அருளப்பறை காட்டி இதோ உம்முடைய மகன் என்று சொன்னபொழுது கிறிஸ்தவர்கள் எல்லாரையும் உமக்கு பிள்ளைகளாக ஒப்புக் கொடுத்தாரென்பது மெய்யான சத்தியமாகையால் நீர் எனக்கு பாயாராயிருக்கிறீரென்று நிச்சயிக்கிறேன். ஆனால் இன்று வரையில் நான் உம்முடைய பிள்ளை என்பதற்கு தக்க பிரகாரமாக நடவாமல் என் பாவத்தினால் உமக்கு அநேக விசை துன்பம் வருவித்தேன். இனி நான் பசாசின் தந்திரத்தில் அடப்படாதபடிக்கு என் பேரில் இறங்கி என்னை காப்பாற்றி உம்மோடு கூட மோட்ச ஈராட்சியத்துக்கு கூட்டிக் கொண்டு போக வேண்டுமென்று மன்றாடுகிறேன். புனித பெர்னாண்டு தேவமாதாவை நோக்கி வேண்டிக் கொண்ட ஜெபம். மிகவும் இரக்கமுள்ள தாயே, உம்முடைய அடைக்கலமாக ஓடிவந்து உம்முடைய உபகார சகாயங்களை இறந்து உம்முடைய மன்றாட்டுக்களின் உதவியை கேட்ட ஒருவனாகிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் உலகில் கேள்விப்பட்டதில்லை என்று நினைத்தருளும். கன்னியருடைய இராக்கினியான கன்னிகையே, தயையுள்ள தாயே, இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு உம்முடைய திருப்பாதத்தை அண்டி வருகிறேன். பெருமூச்செறிந்து அழுது பாவியாலிய நான் உமது தயாளத்துக்கு காத்துக்கொண்டு உமது சமூகத்திலே நிற்கிறேன். அவதரித்த வார்த்தையின் தாயே, என் மன்றாட்டை புறக்கணியாமல் தயாபரியாய் கேட்டுத் தந்தருளும். ஆமேன். ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த அர்ச்சிய சிஷ்டமரியாயே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உம்முடைய திருக்குமாரனை வேண்டிக் கொள்ளும். ஆமேன். மனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெருக புதிய நியம முறைகள் வருக புலன்களாலே மனிதன் இதனை குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெருக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாதுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகவதாமே திரியக தேவன் வாழ்கவே. வாணி நின்றவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையால் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே.
ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் சுவைக்க அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.